பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க. சரி ஓகே இதை நான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நம்மளோட வேலை. இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஓகே, ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு போன் அடிச்சேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட ப்ரோ இது மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோ. அவரு சொன்னாரு ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்ல ப்ரோ. 2 படம் வராது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் பிலிம்னு சொல்றாங்க, அதனாலதான் எனக்கு வந்து அப்ப ஜெகதீஷ் சொன்னாரு ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் பிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்ல நடுவுல யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. பேசிக்கலாம் அப்படின்னா 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீடைலா சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே. சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பரா பண்ணலாம். இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்த மொத்த கதை. இத வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ணணும், சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். நமக்கு தெரியல நம்ம எந்த ரெஸ்பெக்ட் என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா